யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவில் இணைந்த ஜி.கே. மணி, ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் ராமதாஸ். ஏற்கனவே பாமகவில் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கட்சி இரண்டாக உடைந்திருக்கும் சூழ்நிலையில் திடீரென பாமக முக்கிய புள்ளியான ஜி.கே. மணி திமுகவில் இணைந்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பாகி வருகிறது. அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் கட்சிகளில் பாமகவும் ஒன்று. வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றி தேர்தல் அரசியலில் பங்கேற்றவர்தான் ராமதாஸ். அதிமுக, திமுக என இரு கட்சிகளும் பாமகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கும் பாமகவை கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் என இரு கட்சிகளுமே விரும்பியது. கடந்த தேர்தலில் பாமக, பாஜக கூட்டணி அமைந்தது. இதனால் அதிமுக பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிட்டது. ஒருவேளை பாஜக, பாமக, அதிமுக கூட்டணி அமைந்திருந்தால் 10 முதல் 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் பாமக வன்னியர் சங்க மாநாட்டு பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்க மாநாடு பிரமாண்டமாக நடைபெற உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் திரள வேண்டும் என்பது தலைமையின் உத்தரவு. அதற்கேற்றாற்போல் கட்சியின் முக்கிய தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இதற்காக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் வெடித்தது. கட்சியின் தலைவர் நான் தான் என அதிரடியாக அறிவித்தார் ராமதாஸ். அதே நேரத்தில் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் தலைவர் என அன்புமணி கூறினார். அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே ஜி.கே. மணி விரிசலை ஏற்படுத்தியதாகவும் அவரை ஓரங்கட்ட வேண்டுமென பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் முதலமைச்சரை ஜி.கே. மணி புகழ்ந்து பேசியது ராமதாஸின் காதுகளுக்கும் எட்டியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்துதான் கட்சி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வன்னியர் மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் முன்னிலைப்படுத்தப்பட்டு இருப்பதாக சிலர் குற்றம் சாட்டினார்கள். காரணம், மாநாட்டு பாடல் முதலில் வெளியான நிலையில் அது அன்புமணி ராமதாஸை குறிப்பிட்டு இருந்தது. மேலும் வன்னியர் சங்க மாநாடு தொடர்பாக 2வது பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. ஐயா என்று சொல்லும் போதே 1000 கோடி மகிழ்ச்சியடா என்ற வரிகளோடு அந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. அதில் முழுக்க முழுக்க ராமதாஸின் போராட்ட வரலாறு, பெருமைகள், வன்னியர் இனத்துக்காக செய்த போராட்டங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. முதல் பாடலில் அன்புமணி ராமதாஸ் முன்னிலைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் 2வது பாடலில் ராமதாஸுக்கு அதிக முக்கியத்துவமும் அவர் செய்த சாதனைகளும் பட்டியலிடப்பட்டுள்ளது. இதனால் தந்தை மீதான மரியாதையை அன்புமணி எப்போதும் விட்டு கொடுத்ததில்லை என்கின்றனர் அவருடைய ஆதரவாளர்கள். மேலும் மாநாட்டுக்கு அதிக ஆட்களை திரட்டி வர வேண்டும், அதில் வன்னியர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமாக இருக்கிறது. கட்சியில் யாராவது உள்குத்து அரசியல் செய்தால் கடும் நடவடிக்கை இருக்கும். தற்போதைக்கு மாநாட்டை நோக்கிய பணிகள் மட்டுமே முதன்மையாக இருக்க வேண்டும் என பாமக தலைமை உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பல ஆண்டுகளாக பாமக கட்சியில் இருந்து கொண்டு கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர்தான் ஜி.கே. மணி. தற்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இந்த ஜி.கே. மணிதான் என்று பாமக கட்சி தொண்டர்களே கூறியதால் சில நாட்களாகவே மனவருத்தத்தில் இருந்து வந்துள்ளார் ஜி.கே. மணி. இதனால் இந்த பாமக கட்சியே வேண்டாம் என்று முடிவெடுத்து திமுகவில் இணைய உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. அதற்கேற்றாற்போல் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்று ஜி.கே. மணி திமுகவில் இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த பாமக தொண்டர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.